வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் 3ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்குள்ளே போகிறார். இந்த மாதம் 5ஆம் தேதி புதன் கடகராசிக்குள்ளே வர்றார். திரும்பவும் அதே புதன் 23ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ளே வருவார். சூரியன் கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறது 17ஆம் தேதி ஆகஸ்ட். அப்போ இந்த 17ஆம் தேதி ஆகஸ்ட் ஆவணி மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இதுதான் இந்த மாதம் நிகழக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் நீச்சத்தில் இருக்கிறார் 5ஆம் வீட்டில். திரிகோணஸ்தானம் நன்மை இருந்தாலும் அந்த வீட்டில் அவர் நீச்சத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் வேண்டும். உடம்பு எப்படி இருக்குன்னா வழக்கமான எனர்ஜி இருக்காது, ரொம்ப தொஞ்சு போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தான் அடிக்குவேட் ரெஸ்ட்டு, ஒழுங்கான சாப்பாடு, இதெல்லாம் கவனம் இருக்கணும். ஆனால் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. 5இல் இருக்கும் சுக்கிரன் நன்மையைத்தான் செய்வார். ஆனால் அது நீச்சமாக இருப்பதால், அவர் உங்கள் ராசிநாதனாக இருப்பதால் உடம்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இதில் வயிறு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். சில நேரங்களில் குழந்தைகளை பற்றிய கவலைகளும் உங்களுக்கு ஏற்படலாம், ஏன்னா அது புத்திரஸ்தானம். அடுத்தபடி ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 3ஆம் தேதி செவ்வாய் 2ஆம் வீட்டுக்கு போகிறார். 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போது ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, முதல்ல செலவு. அதாவது ஒரு வசனம் சொல்லுவாங்க, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேம்மா. அந்த மாதிரி செலவு வரும் முன்னே பணம் வரும் பின்னே. அதாவது உங்கள் செலவை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு பணம் வந்துடும். ஆனால் நல்ல பணம் வருதே, இது நமக்கு சர்ப்ளஸாக சேவ் பண்ண முடியுமானா இல்லை. உங்களுடைய செலவை சமாளிக்கிறதுக்கு அது வருது. அட்லீஸ்ட் கடன் வாங்காமல் இருக்கீங்க, அது பெரிய அட்வான்டேஜ். அதனால் இது போல் இருக்கும். பணத்தேவையும் அதிகம், வரவும் அதுக்கு சமமாக ஈடுகட்டும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் ரொம்ப ஓப்பனாக பேசுவீங்க. நடவடிக்கைகளும் சாதுரியமாக இருக்கும். அது ரொம்ப பெரிய நல்ல விஷயந்தான். சில நேரங்களில் சிறு பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ நான் குலதெய்வம் வழிபாடு அதுக்கு போகணும் இதுக்கு போகலான்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் வருது இந்த மாதத்தில். அதெல்லாம் போயிட்டு வருவீங்க. இந்த மாத மத்தியமத்தில், அதாவது 17ஆம் தேதி சூரிய பகவான் 4ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். 4ஆம் வீட்டுக்குள்ளே சூரியன் போகிறது ஒரு விதத்தில் நல்லது. என்ன நல்லதுன்னா, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அது நன்மையை பயக்கும். ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய சில சங்கடங்கள் நீங்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதனாகப்பட்டவர், தனாதிபதி அவர் தானே, அவர் என்ன செய்கிறார், 3ஆம் வீட்டில் இருக்கார். ஆனால் 15 நாட்கள் தான். அதாவது 15ஆம் தேதி இன்றைக்கி அங்கே போனவர் 23 18 நாட்கள், 23 இந்த மாத இறுதியில் சிம்ம ராசிக்குள்ளே போயிடுவார். முக்கியமாக இது எதுக்கு நல்லதுன்னா, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நன்மையை செய்யும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த காலேஜா அந்த காலேஜா, இந்த கோர்ஸா அந்த கோர்ஸா, தொங்கலில் இருப்பான். அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இல்லை இந்த காலேஜ் அது நல்ல சாய்ஸாக அமையும். அதனால் மனசில் இருக்கக்கூடிய மன கிளேசங்கள்லாம் அகல்வதற்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சுபகாரியங்கள்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக குழந்தை பிறப்பு, அதாவது அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருந்தால், ப்ரெக்னென்சியில் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறாங்க ஒய்ஃப், அப்படிலானா குழந்தை பிறப்பு, வீட்டில் சுபகாரியங்கள் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். கோயில் திருப்பணிகள், கோயிலுக்கு போயிட்டு வேண்டுதலை நிறைவேற்றுவது, இதெல்லாம் ரொம்ப நல்லபடியாக இருக்குது. மோரார்லெஸ் ஒரு பீஸ்ஃபுல் மந்த் உங்களை பொறுத்த வரைக்கும். பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை. தைரியமாக செயல்படுங்கள். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சரியான நேரத்தில் தூங்குங்க, சரியாக சாப்பிடுங்க. உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்கும், ஆனால் நீங்களாக டேக்கன் திங்ஸ் ஃபார் கிராண்டட்னு பண்ண வேண்டாம். கொஞ்சம் உடல்
உடலை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, ஹெல்த்தை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நல்ல மாதமாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.